காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சி.கே. பெருமாளின் 80வது பிறந்தநாளை முன்னிட்டு அரசியலில் 60 ஆண்டுகள் எனும் நூல் வெளியீட்டு விழா சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் பங்கேற்றுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. 80வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசியலில் 60 ஆண்டுகள் என்ற அவருடைய அரசியல் பயண நூல் வெளியீட்டு விழா நடைபெற்று வருகின்றது. காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய சி.கே. பெருமாளுடைய இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் திமுகவை சார்ந்த முன்னணி நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் திமுகவினுடைய பொருளாளர் மற்றும் சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்டவர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே தேமுதிகவின் பொருளாளராக இருக்கக்கூடிய எல்.கே. சுதீஷும் பங்கேற்றிருக்கின்றார். தமிழகத்தில் அண்மையில் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்வு நடைபெற்று முடிந்த பிறகு கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அணியில் இருந்த தேமுதிகவினுடைய நிலைப்பாடு கேள்விக்குள்ளாகி இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியும் கூட திமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து கூறி வருகின்றது. இந்த நிலையில் திமுகவின் முக்கிய தலைவரான டி.ஆர். பாலு உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலே திமுக மற்றும் காங்கிரஸை சார்ந்த ஏராளமானோர் இருக்கக்கூடிய மேடையிலே தேமுதிகவினுடைய பொருளாளரும் பங்கேற்றிருப்பது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.